Hi viewers and dear subscribers, welcome back to this channel. This is Chindraj, your spoken English tutor. Friends, in this video I would like to teach you usage of likely to through Tamil. So if you guys are interested, let's get started. So viewers, இன்னைக்கு இந்த லெசன்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா likely to, usage of likely to. அதாவது likely to அப்படினா வாய்ப்பு உள்ளது அப்படினு அர்த்தம். அதாவது நிகழக்கூடிய வாய்ப்பு உள்ளது. இன்னைக்கு மழை வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவோம். ஆர் சாத்தியக்கூறு இருக்குன்னு சொல்லுவாங்க சில பேர். சோ இன்னைக்கு கண்டிப்பா மழை வரும். இன்னைக்கு இருக்கிற ஹீட்டை பார்த்தா கண்டிப்பா மழை வரும்னு சொல்லுவாங்க. சோ நிகழக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்ற எல்லா இடத்துலயுமே நம்ம likely to யூஸ் பண்ணி சென்டென்ஸ் ஈஸியா வந்து மேக் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு மழை வர்ற மாதிரி வாய்ப்பு இருக்குது, இத பாஸ்ட் டென்ஸ்ல யூஸ் பண்ணலாம். நேத்து மழை வர்ற மாதிரி வாய்ப்பு இருந்துச்சு, ஆனா ஏமாத்திருச்சு, வரல. சோ இந்த மாதிரி நம்ம டே டு டே லைஃப்ல யூஸ் பண்றோம். சப்போஸ் நாளைக்கு இன்டர்வியூ இருக்குது, அவன் நாளைக்கு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ற வாய்ப்பு இருக்குது, நான் வந்து இன்டர்வியூல பாஸ் பண்ற வாய்ப்பு எனக்கு இருக்குது. சோ வாய்ப்பு இருக்குது ஆர் மூலக்கூறு உள்ளது, அதாவது சாத்தியக்கூறு உள்ளது. எக்ஸாக்டா சொல்லணும்னா சாத்தியக்கூறு உள்ளது அண்டது வாய்ப்பு உள்ளது. இந்த ரெண்டு இடத்துலயும் நம்ம வந்து likely to யூஸ் பண்ணலாம். So let's start our lesson. Today's lesson about likely to, usage of likely to. So இந்த likely to பாத்தீங்கன்னா 95% பாசிபிலிட்டிஸோட சொல்றது, 95% பாசிபிலிட்டிஸோட சொல்றது. நான் ஆல்ரெடி உங்களுக்கு மே யூசேஜ் வந்து நடத்திருக்கிறேன். மே பாத்தீங்கன்னா 50% பாசிபிலிட்டியோட சொல்றது ஒரு இமேஜினேஷன், அதுல நம்ம ஒப்பீனியன் வச்சு சொல்றது. இன் மை ஒப்பீனியன் இன் மே, அதாவது பாத்தீங்கன்னா நாமளா சொல்றது வரலாம் போலாம், அதுல வந்து லாம் முடியனால மே யூஸ் பண்ண சொன்னேன். இது ஒரு ஸ்டெப் மேல போய் 95% கன்ஃபார்மா பாசிபிலிட்டி அது நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சா நம்ம வந்து likely to யூஸ் பண்ணலாம். சோ பாசிபிலிட்டி யூசேஜ், பாசிபிலிட்டி how many percentage? 95% கண்டிப்பா அது நிகழக்கூடிய சாத்தியக்கூறு உள்ளது அப்படி நம்ம வச்சுக்கலாம். ஓகே, கண்டிப்பா நிகழக்கூடிய சாத்தியக்கூறு உள்ளது அப்படின்னு யூஸ் பண்ற எல்லா இடத்துலயும் நம்ம likely to வந்து யூஸ் பண்ணலாம். சோ அண்ட் எக்ஸ்பெக்டட் பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், நாளைக்கு இன்டர்வியூ அப்படின்னா நான் இன்டர்வியூல பாஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு உள்ளது நம்ம சொன்னோம் இல்லையா. ஒரு எதிர்பார்ப்போட இருக்கிறது, நம்ம ஒரு எதிர்பார்ப்புக்கும் இந்த வந்து likely to வந்து யூஸ் பண்ணலாம். அண்ட் இதோட ஸ்ட்ரக்சர் ரொம்ப கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க. ஒரு வேர்டு ஆர் ஒரு பிரேஸோட யூசேஜ் நம்ம கத்துக்கும் போது அதுக்கு உண்டான ஸ்ட்ரக்சர் நமக்கு கிளியரா தெரிஞ்சாலே நீங்க ஈஸியா மேக் பண்ணிடுவீங்க. ஏன்னா நான் ஒரு 20 ஆர் ஒரு 15 எக்ஸாம்பிள்ஸ் தான் உங்களுக்கு கொடுப்பேன். ஆனா அந்த ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சா நீங்க ஓனா எவ்வளவு சென்டென்சஸ் வேணாலும் மேக் பண்ணலாம். அப்படி மேக் பண்ணாதான் ஸ்போக்கன் இங்கிலீஷ் வந்து ஈஸியா கத்துக்க முடியும். சோ கேர்ஃபுல்லி வாட்ச் திஸ். likely to structure, subject plus be. Be is nothing but be form verb. See, be is nothing but am, is, are. Be form verb, you know very well, correct? Am, is, are. இந்த am எந்த நேரத்துல யூஸ் பண்ணும், is எந்த நேரத்துல யூஸ் பண்ணும், are எந்த நேரத்துல யூஸ் பண்ணுங்கிறதையும் நான் உங்களுக்கு கிளியரா கொடுத்திருக்கிறேன். Subject I comes means we have to use am. Subject he, she, it. Third person singular comes means we have to use is, and you, we, they comes means we have to use are. So I subject வந்துச்சுனா am யூஸ் பண்ணும், he, she, it subject வந்துச்சுனா is யூஸ் பண்ணும், you, we, they subject வந்துச்சுனா are யூஸ் பண்ணும். So present be form verbs இதெல்லாம் வந்து presentல be form verbs. past tenseல பாருங்க, was, were, was எந்த நேரத்துலனா he, she, it subject வந்துச்சுனா was யூஸ் பண்ணும், I வந்தாலும் was யூஸ் பண்ணும். ஓகே, I subject வந்தாலும் was யூஸ் பண்ணலாம். நம்ம ஜெனரலா சொல்லுவோம் I was busy, சோ அந்த இடத்துல was யூஸ் பண்ணிக்கணும். and you, we, they subject வந்துச்சுனா were யூஸ் பண்ணும். இது வந்து were னு சொல்லக்கூடாது, were. ஓகே, இது வந்து were னு சொல்லுங்க, were. ஓகே, were னு சொல்லுவாங்க, அது were-ல were. so you, we, they comes means they have to use were. அதெல்லாம் வந்துச்சுனா நம்ம என்ன யூஸ் பண்ணோம், were யூஸ் பண்ணோம். so once again, subject plus be, I mean be form verb be plus likely to plus present verb. நீங்க கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க, ஸ்ட்ரக்சர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். likely to ஸ்ட்ரக்சர் subject plus be form verb be plus likely to plus present tense verb. I mean come, go, sit இந்த மாதிரி இருக்கிற present verb தான் நம்ம யூஸ் பண்ணோம். so once again, so likely to அப்படினா பாசிபிலிட்டி, இந்த இடத்துல பாசிபிலிட்டி 95% பாசிபிலிட்டியா சொல்ற எல்லா இடத்துலயும் நம்ம வந்து
likely to யூஸ் பண்ணலாம் structure subject plus be plus likely to plus present verb. சோ இப்போ உங்களுக்கு சில சென்டென்ஸோட பார்த்தா இன்னும் கொஞ்சம் ஓரளவுக்கு தெளிவா புரியும். சோ இப்போ இந்த likely to வச்சு எப்படி சென்டென்சஸ் மேக் பண்ணலாம்ங்கறத கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க. நான் ஆல்ரெடி தெளிவா சொல்லிட்டேன். likely to அப்படினா ஒரு நிகழ்வு நடைபெறுவதற்கு சாத்தியக்கூறா இருக்கும் இல்ல வாய்ப்பா இருக்கும். சோ அந்த இடத்துல எல்லாமே நம்ம likely to யூஸ் பண்ணலாம். சோ likely to அப்படினா சாத்தியக்கூறு ஆர் வாய்ப்பு. அந்த இடத்துல நம்ம வந்து likely to யூஸ் பண்ணிக்கலாம். சோ structure subject plus be plus likely to plus v1 verb. v1 verb is nothing but present form of verb plus extra. Okay, so look at this first example. He is likely to come today. He is likely to come today. இன்னைக்கு அவன் வருவதற்கான சாத்தியக்கூறு அதிகமாவே இருக்குது. ஏன்னா ஒரு திங்ஸ் நம்ம அவன் எடுத்துட்டு வந்துட்டோம்னா கண்டிப்பா வருவான்டா இன்னைக்கு. அவன் போன் எடுத்துட்டு வந்துட்டேன் அதை தேடி நீ கண்டிப்பா வருவான்னு நம்ம சொல்லுவோம். So he is likely to come today. அவன் வருவதற்கு 95% பாசிபிலிட்டி இருக்கு, அதாவது வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்ற எல்லா இடத்துலயும் நம்ம likely to யூஸ் பண்ணிக்கலாம். So he subject is be form verb, likely to, then be1 verb, then extra. Okay, so this is the structure: subject plus be plus likely to plus be1 plus extra. Okay, and the second one, she is likely to meet the principal. அவ பிரின்சிபலை பார்க்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது, அதிகமா வாய்ப்பு இருக்குது, அதாவது சாத்தியக்கூறு அதிகமாவே இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். So she is likely to meet the principal. She is likely to meet the principal. அவள் பிரின்சிபலை பார்க்கிறதுக்கு உண்டான சாத்தியக்கூறு அதிகமா இருக்குது, கண்டிப்பா அவ பாப்பா. So அந்த மாதிரி நம்ம இடத்துல likely to யூஸ் பண்ணிருக்கோம். And the third one, they are likely to agree. They are likely to agree to our plan. They are likely to agree to our plan. அதாவது அவங்க நம்ம பிளான ஏத்துக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக அதிகமாக உள்ளது, சாத்தியக்கூறு அதிகமாவே இருக்குது. சோ சாத்தியக்கூறு வந்திருக்குது, அந்த இடத்துல நம்ம likely to யூஸ் பண்ணிருக்கோம். They are likely to agree to our plan. They are likely to agree to our plan. அவங்க நம்மளோட பிளானை ஏத்துக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உள்ளது. And fourth one, India or, I mean they comes means you have to use or auxiliary verb. India means we have to use is. So no, India ன்னு சொன்னா கண்டிப்பா is யூஸ் பண்ணோம். பட் இங்க இந்தியான்னு பாருங்க, India are likely to win the match tomorrow. இந்த இடத்துல இந்தியாங்கும் போது அதுல இருக்கிற பிளேயர்ஸ் சொல்றோம், குரூப் ஆஃப் பிளேயர்ஸ், அவங்களையும் சேர்த்து சொல்றோம். சோ அது அந்த இடத்துல ப்ளூரலா இருக்கு. சோ ப்ளூரல் கம்ஸ் மீன்ஸ் you have to use are. India are likely to win the match tomorrow. இந்தியா வந்து நாளைக்கு வின் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் உள்ளது, நிறைய சாத்தியக்கூறுகள் உள்ளது. அந்த அளவுக்கு ஹெவி பிராக்டிஸ் அவங்க எடுத்துக்கிறாங்க. சோ இந்தியா நாளைக்கு வின் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் உள்ளது அப்படின்னு சொல்றதுக்கு இங்கிலீஷ்ல இந்தியா ஆர் லைக்லி டு வின் த மேட்ச் டுமாரோ. இந்தியா ஆர் லைக்லி டு வின் த மேட்ச் டுமாரோ. அண்ட் ஃபிஃப்த் ஒன், குமார் மீன்ஸ் he, I mean boy, correct? He comes means you have to use is auxiliary verb. Kumar is likely to go to Chennai. குமார் வந்து சென்னைக்கு போறதுக்கு அதிகமா சாத்தியக்கூறு இருக்குது, அவனோட வேலையே பூரா சென்னையில தான் இருக்குது. குமாரோட வேலை சென்னையில இருக்கலாம், நாம அப்படி சொல்லுவோம். குமார் வந்து சென்னைக்கு போறதுக்கு வாய்ப்பு அதிகம், சோ அதிகமா இருக்குது. 95% பாசிபிலிட்டிஸோட ஒரு நிகழ்வை சொல்றோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம லைக்லி டு யூஸ் பண்ணிக்கலாம். சோ இங்க நம்ம லைக்லி டு யூஸ் பண்ணிக்கிறோம். குமார் இஸ் லைக்லி டு கோ டு சென்னை. குமார் வந்து சென்னைக்கு போறதுக்கு 95% சாத்தியக்கூறு உள்ளது. And the sixth one, it comes means you have to use is auxiliary verb. So it is likely to rain today. அதாவது இன்னைக்கு மழை வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஹெவியா காத்தடிக்குது, மின்னுது, இடியெல்லாம் இடிக்குது. சோ இன்னைக்கு கண்டிப்பா மழை வருதா, மழை வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குதா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசும்போது சொல்லுவோம். சோ அப்படி சொல்றதுக்கு இங்கிலீஷ்ல இட் இஸ் லைக்லி டு ரெயின் டுடே. இட் இஸ் லைக்லி டு ரெயின் டுடே. இந்த இடத்துல ரெயின் அப்படிங்கும் போது வேர்பா வந்து செயல்படுது. ஓகேவா, பிரசன்ட் ஃபார்ம் ஆஃப் வேர்பா இந்த இடத்துல ரெயின் வந்து இருக்கு. சோ ஸ்ட்ரக்சர் படி நமக்கு பிரசன்ட் ஃபார்ம் வேர்ப் கிடைச்சிருச்சு. அந்த செவன்த் ஒன், she is likely to be at home. இந்த இடத்துல be தான் வந்து வேர்பா வந்து நமக்கு யூஸ் ஆகுது. ஓகே, இந்த இடத்துல வந்து be தான் வந்து நமக்கு வேர்ப். சோ she is likely to be at home. அவ கண்டிப்பா வீட்ல இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. she is likely to be at home. So subject வந்து she comes means you have to use is auxiliary verb, then structure படி likely to, then என்ன யூஸ் பண்ண அடுத்தது be, to be at home. So she is likely to be at home. She is likely to be at home. அவ வீட்ல இருக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது.
சோ இப்போ லைக்லி டு வந்து நிகழக்கூடிய எல்லா இடத்துக்கும் வந்து லைக்லி டு யூஸ் பண்ண சொன்னேன். நிகழக்கூடாததுக்கும் லைக்லி டு யூஸ் பண்ணலாம். ஐ மீன் நெகட்டிவ் எப்படி இருக்குதுங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். சோ கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க. இதுவும் ரொம்ப 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 ஈஸி தான். தெரிஞ்சிச்சுன்னா எல்லாமே ஈஸி தான். தெரியாத இருக்க வரைக்கும் தான் ஒரு விஷயம் நமக்கு கஷ்டமா இருக்கும். தெரிஞ்சிச்சுன்னா நம்ம அதுல ஜீனியஸ் ஆயிடலாம். ஓகே. சோ the rain is not likely to stop. இது நிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பே கிடையாது. மழை வந்து பேஞ்சிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ரெயின் வந்து அப்படியே பேஞ்சிட்டே இருக்குது. இது நிக்கிறதுக்கு உண்டான சாத்தியக்கூறே இல்ல அல்லது வாய்ப்பே இல்ல, நீ வந்து அம்பர்லா எடுத்துட்டு உன் ஒர்க்குக்கு நீ போன்னு சொல்லுவாங்க. சோ இது நிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. ஐ மீன் ரெயின் நிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்றதுக்கு the rain is not likely to stop. The rain is not likely to stop. So look at this not likely. நிகழக்கூடியது அப்படின்னா லைக்லி மட்டும் யூஸ் பண்ண சொன்னேன். சோ நெகட்டிவ் இருந்துச்சுன்னா நாட் லைக்லி போட்டுக்கலாம். ஐ மீன் கூட ஸ்ட்ரக்சர்ல நாட் மட்டும் சேரும். subject plus be plus not likely to same as usual be1 verb. So நெகட்டிவா சொல்லணும்னா not likely to or unlikely to. இத வந்து unlikely to ன்னு கூட சொல்லலாம். So unlikely to. So நீங்க ரெண்டு விதமா நெகட்டிவ் சொல்லலாம். not likely to or unlikely to. Suppose the rain is unlikely to stop அப்படினாலும் கரெக்ட். the rain is not likely to stop அப்படினாலும் both are equal. ரெண்டுமே ஒண்ணுதான். ஓகே, நீங்க எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். And the ninth one, he is not likely to come today. He is not likely to come today. He is not likely to come today. அவன் இன்னைக்கு வருவதற்கு உண்டான எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை, எந்த ஒரு சாத்தியக்கூறும் இல்லை, கண்டிப்பா வரவே மாட்டான் அப்படின்னு 95% நம்ம அடிச்சு சொல்லுவோம். இன்னைக்கு வரமாட்டான்டா அப்படின்னு சொல்லுவோம். சோ 95% கன்ஃபார்மா வரமாட்டான், ஐ மீன் சாத்தியக்கூறே இல்லைன்னு சொல்லும் போது நம்ம நாட் லைக்லி டு யூஸ் பண்ண நெகட்டிவ் இல்லையா. சோ he is not likely to come today. He is not likely to come today. இன்னைக்கு அவன் வர போறது கிடையாது. And the next one, they comes means are. So they are not likely to call today. இன்னைக்கு அவங்க கால் பண்றதுக்கு உண்டான எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை, எந்த ஒரு சாத்தியக்கூறும் இல்லை. They are not likely to call today. They are not likely to call today. இன்னைக்கு அவங்க கால் பண்றதுக்கு உண்டான எந்த ஒரு சாத்தியக்கூறும் இல்லை. And the 11th one, he is not likely to speak today. இன்னைக்கு அவன் பேசுறதுக்கு எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை. ஒரு கிளாஸ்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க, அவன் முன்னாடி ஒரு சார் நிக்கிறாரு, அப்ப சொல்லுவான், இன்னைக்கு அவன் பேசுறதுக்கு எந்த ஒரு வாய்ப்பும் இல்ல, எந்த ஒரு சாத்தியக்கூறும் இல்ல. சோ அவன் பேசுவதற்கு எந்த ஒரு சாத்தியக்கூறும் இல்லை அப்படின்னு சொல்லும் போது he is not likely to talk or speak today. Okay, he is not likely to speak today or he is not likely to talk today. Both are equal. And Ravi is likely to get that job. இது பாசிட்டிவ் இல்லையா. சோ நாட் லைக்லி வந்து நெகட்டிவ், there is no not, அங்க நாட் இல்ல அப்படின்னா பாசிட்டிவ், சாத்தியக்கூறு உள்ளது. he is, I mean Ravi is likely to get that job. Ravi is likely to get that job. ரவிக்கு அந்த ஜாப் கிடைக்கிறதுக்கு 95% வந்து பாசிபிலிட்டி இருக்கு, வாய்ப்பு இருக்கு. சோ இது வந்து பாசிட்டிவ். சோ நம்ம நேரடியா likely to மட்டும் யூஸ் பண்ணிக்கிறோம். he is likely to get the job. Okay, and look at that another one, Ravi is more likely to get the job. Ravi is more likely. So more likely அப்படினா வாய்ப்புகள் மிக மிக அதிகம், வாய்ப்புகள் மிக அதிகம், மிக அதிகம். சோ இந்த இடத்துல more likely சொல்லலாம் or very likely சொல்லலாம். I mean Ravi is very likely to get the job. அன்னைக்கு அவனுக்கு வேலை அவனுக்கு தான் கிடைச்ச மாதிரி இருக்குன்னு சொல்லுவான். சோ ஓரளவுக்கு மோரை விட இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா சொல்லணும் அப்படின்னா very யூஸ் பண்ணலாம் or most சொல்லலாம். வாய்ப்புகள் மிக 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 அதிகம். இப்ப நம்ம பேசும்போது ஸ்கூல்ல எல்லாம் படிக்கும்போது மிக மிக மிகன்னு போட்டு வைப்பாங்க. சோ அந்த மாதிரி மிக 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 வாய்ப்பு அதிகம், சாத்தியக்கூறு அதிகம் சொல்ல இடத்துல நீங்க மோஸ்ட் வந்து லைக்லி டு முன்னாடி ஆட் பண்ணிக்கலாம். சோ ரவி இஸ் மோஸ்ட் லைக்லி டு கெட் தி ஜாப். இன்னைக்கு அவனுக்கு அந்த வேலை கிடைக்கிறதுக்கு ரொம்பவே வாய்ப்புகள் அதிகம். சோ லிசன் கேர்ஃபுல்லி. நெகட்டிவா இருந்துச்சுன்னா நாட் லைக்லி டு யூஸ் பண்ணும் ஆர் அன்லைக்லி டு யூஸ் பண்ணும். வாய்ப்புகள் ஓரளவுக்கு அதிகம்னா வெரி லைக்லி டு யூஸ் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் அதோட அதிகம் அப்படின்னா மோர் லைக்லி யூஸ் பண்ணலாம். அதை விட இன்னும் கொஞ்சம் அதிகம் அப்படின்னா மோஸ்ட் லைக்லி யூஸ் பண்ணலாம். அதாவது வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னா மோர், கொஞ்சம் அதோட அதிகம்னா வெரி ஆர் மோஸ்ட். நீங்க எதை வேணா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சோ இப்போ இந்த சென்டென்சஸ் வாட்ச் பண்ணுங்க, உங்களுக்கு கிளியரா புரியும். he is likely to win the match. he is likely to win the match. அவன் அந்த மேட்ச்ல ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம், ஐ மீன் வாய்ப்புகள் இருக்குது, பாசிபிலிட்டி இருக்குது. ஓகே, 95% நம்ம பாசிபிலிட்டி இருக்குன்னு சொல்லுவோம். he is likely to win the match. அவன் அந்த மேட்ச்ல கண்டிப்பா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு 95% இருக்குது.
செகண்ட் ஒன் he is more likely to win. அவன் அந்த மேட்சை ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு மிக அதிகம் மிக அதிகம். சோ மோர் அப்படின்னா மிக அதிகம் வச்சுக்கோங்க. அவன் வந்து நல்லா விளையாண்டுருக்கான், சோ அதனால அந்த மேட்ச்ல ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக அதிகம். அந்த இடத்துல முன்னாடி வந்து மோர் சேர்த்துட்டு likely to as usual நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். And the third one, he is very likely to. He is very likely to win the match. வாய்ப்புகள் மிக மிக அதிகம். ரெண்டு மிக சேர்த்துக்கங்களே, மிக மிக அதிகம். ஓகே. And last one, he is most likely to win the match. He is most likely to win the match. வாய்ப்பு மிக 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 அதிகம். சோ ஒரு 3 மிக. ஓகே. மிக மிக அதிகம். அவன் தான் வின் பண்ணுவான். In my opinion, he will only win. அவன் மட்டும் தான் வின் பண்ணுவான்னு சொல்லுவோம். சோ அந்த மாதிரி இடத்த நம்ம வந்து most யூஸ் பண்ணிக்கலாம். He is most likely to win the match. He is most likely to win the match. மிக மிக அதிகம். So listen carefully. அவனுக்கு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு மட்டும் சொன்னா likely யூஸ் பண்ணிக்கலாம். I mean likely to மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வாய்ப்பு அதிகம், கொஞ்சம் வாய்ப்பு அதிகம் அப்படின்னா more யூஸ் பண்ணலாம். அதை விட கொஞ்சம் வாய்ப்பு அதிகம்னா very யூஸ் பண்ணலாம். அதை விட வாய்ப்பு மிக மிக அதிகம் அப்படின்னா most யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே likely to முன்னாடி. ஓகே. நெக்ஸ்ட் இந்த likely to வச்சு எப்படி क्वेश्चंस கேட்கலாம்? அதாவது ஜெனரலா நம்ம ஒருத்தங்கிட்ட கேட்போம், டேய் இன்னைக்கு அவன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதா, இன்னைக்கு இவன் எக்ஸாம்ல பாஸ் ஆகிறதுக்கு சாத்தியக்கூறு இருக்குதா? சோ வாய்ப்பு இருக்குதா சாத்தியக்கூறு இருக்குதா, ரெண்டுமே ஒண்ணுதான். இவன்லாம் பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குதா, இவன் இன்டர்வியூல எப்படியாவது பாஸ் ஆகி வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? சோ நம்ம இன்னொருத்தங்கிட்ட மத்தவங்களை பத்தி கேட்கறது இருக்கான்னு கேட்போம். இன்னைக்கு மழை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? சோ இந்த மாதிரி எல்லாம் கேட்கறோம் இல்லையா? சோ likely to வச்சு எப்படி क्वेश्चंस கேட்கலாங்கிறது இப்போ நம்ம பாத்துக்கலாம். சோ இதுக்கு ஸ்ட்ரக்சர் ரொம்பவே ஈஸி. பி ஃபார்ம் போகும் சப்ஜெக்ட் மட்டும் தான் வந்து பிளேஸ் சேஞ்ச் ஆகும், மத்தெல்லாம் வந்து அப்படியே தான் இருக்கும். சோ லுக் அட் திஸ் எக்ஸாம்பிள். Is he likely to come today? Is he likely to come today? அவன் இன்னைக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்குதா, அவன் இன்னைக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்குதா, ஆர் சாத்தியக்கூறு இருக்குதான்னு கேட்போம். சோ அதுக்கு இங்கிலீஷ்ல is he likely to come today? And the second one, is she likely to cook today? இன்னைக்கு அவ சமைப்பதற்கு வாய்ப்பு இருக்கா, ஏய் இன்னைக்கு ஏதாவது சமைப்பாளா, இன்னைக்கு அவ சமைப்பதற்கு ஏதோ சாத்தியக்கூறு தெரியுதா, வாய்ப்பு இருக்குதா? சோ அந்த மாதிரி நம்ம கேட்போம். சோ அதுக்கு இங்கிலீஷ்ல is she likely to cook today? And the third one, they comes means we have to use are action verb. So are they likely to pass the interview? அவங்க இன்டர்வியூல பாஸ் பண்றதுக்கு சாத்தியக்கூறு இருக்கா, வாய்ப்பு இருக்கா? So are they likely to pass the interview? And fourth one, is this likely to happen again? இது மறுபடியும் நடைபெறுவதற்கு வாய்ப்பு இருக்கா? ஏதோ ஒண்ணு நமக்கு அதிசயமா நடந்துச்சுங்களே, இல்ல எதுலயே ஒண்ணு நம்ம வின் பண்ணிட்டோம், பாடி நம்ம வின் பண்ணிட்டோம், இது மறுபடியும் நடைபெறுவதற்கு வாய்ப்பு இருக்கா, இது மறுபடியும் நடக்குமா, சாத்தியமா அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா? சோ அதுக்கு இங்கிலீஷ்ல is this likely to happen again? Is this likely to happen again? And is it likely to be a okay? It அப்படிங்கிற அந்த இடத்துல ஒரு அனிமல் சொல்லுவோம், அதே அந்த டாக் அந்த வீட்ல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? சோ அதுக்கு இங்கிலீஷ்ல is it likely to be at home? Is it likely to be at home? அது வீட்ல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஓகே. நம்ம இந்த மாதிரி likely to யூஸ் பண்ணி ஈஸியா வாய்ப்பு இருக்கா ஆர் சாத்தியக்கூறு இருக்கான்னு சொல்லி டே டு டே லைஃப்ல பேச ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு ஸ்ட்ரக்சர் ஒண்ணுமே கிடையாது. சப்ஜெக்டையும் பி ஃபார்ம் வெர்பையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுங்க, क्वेश्चंस வந்து ஈஸியா வந்து மேக் பண்ணிடலாம். ஓகே. சோ நெக்ஸ்ட் likely to ஓட யூசேஜ் பாத்தீங்கன்னா பாஸ்ட் டென்ஸ்லயும், அதாவது கடந்த காலத்திலயும் வாய்ப்பு இருந்துச்சுன்னு சொல்லுவோம். அதாவது நேத்து மழை வர்றதுக்கு வாய்ப்பு இருந்துச்சு ஆனா வரல, நேத்து நீ வர்றதுக்கு வாய்ப்பு இருந்துச்சு ஆனா நீ வரல, வாய்ப்பு இருந்துச்சுன்னு சொல்லுவோம். சோ அதை எப்படி நம்ம வந்து சென்டென்ஸோட சொல்லாங்கிறத வந்து சென்டென்ஸோட பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். சோ ஸ்ட்ரக்சர் பாருங்க, சப்ஜெக்ட் பிளஸ் சேம் ஸ்ட்ரக்சர் தான். இதுல பி ஃபார்ம் வெர்ப் பாஸ்ட் டென்ஸ்க்கு வாஸ் வர் யூஸ் பண்ணோம். ஐ மீன் he she it சப்ஜெக்ட் வந்துச்சுன்னா வாஸ் யூஸ் பண்ணோம். யூ வி தே சப்ஜெக்ட் வந்துச்சுன்னா வர் யூஸ் பண்ணோம். அவ்வளவுதான். இது மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா மத்த ஸ்ட்ரக்சர் நீங்களே வந்து ஓனா வந்து மேக் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஒரு சாம்பிளுக்காக ரெண்டே எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்திருக்கேன், அதை வாட்ச் பண்ணுங்க. இட் வந்ததுனால வாஸ் யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே. சோ இட் வாஸ் லைக்லி டு ரெயின் எக்ஸ்டர்டே. நேத்து மழை வர்றதுக்கு மாதிரி இருந்துச்சு, நேத்து மழை வருவதற்கு சாத்தியக்கூறுகள் இருந்துச்சு. ஓகே. இட் வாஸ் லைக்லி டு ரெயின் எக்ஸ்டர்டே. இங்க ரெயின் அப்படிங்கும் போது V1 வெர்பா செயல்படுது. ஓகே. சோ சப்ஜெக்ட் இட், வாஸ் வந்து பி, லைக்லி டு வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் V1 verb. So it was likely to rain next day. நேத்து மழை வர்றதுக்கு வாய்ப்பு இருந்துச்சு. நேத்து மழை வர்றதுக்கு வாய்ப்பு வந்து ரொம்பவே இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து அந்த இடத்துல likely to முன்னாடி very, more, most யூஸ் பண்ணி நீங்க ஈஸியா சொல்லிடலாம். அந்த செகண்ட் ஒன், you வந்ததுனால were யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே. சப்ஜெக்ட் you வந்ததுனால were யூஸ் பண்ணிக்கிறோம்.
you are likely to வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கணும் likely to you are likely to win next day நேத்து நீ ஜெயிப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருந்துச்சு போடா நீ தோத்துட்ட அவ்வளவு வாய்ப்பு இருந்தா தோத்துட்டா நேத்து நீ ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருந்துச்சு so you are likely to win next day நீ ஜெயிப்பதற்கு வாய்ப்பு இருந்துச்சு so வாய்ப்பு இருந்துச்சு வந்ததனால நம்ம likely to யூஸ் பண்ணிக்கிறோம் so past tense அப்படிங்கிறதுனால you வந்தனால or யூஸ் பண்ணிட்டோம் so you are likely to win next day உங்களுக்கு ஒரு அளவுக்கு இப்போ கிளியரா புரிஞ்சிருக்கும் இந்த ஸ்ட்ரக்சரை வச்சு நீங்க வாய்ப்பு இருந்துச்சு அதிகமா வாய்ப்பு இருந்துச்சு இந்த இடத்துல எல்லாம் நீங்க likely to யூஸ் பண்ணிட்டே வாங்க not likely to போட்டா வாய்ப்பு இல்லாம இருந்துச்சுன்னு அர்த்தம் அது ஒண்ணு பெரிய கிடையாது முன்னாடி not சேர்த்திட்டா you are not likely to win next day நேத்து உனக்கு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாம இருந்துச்சு நான் வந்து not யூஸ் பண்றேன் எப்படின்னு சொல்லிட்டேன் மிக அதிகம் மிக மிக அதிகம் எப்படின்னு சொல்லிட்டேன் சோ இதெல்லாம் வச்சு நீங்க ஓனா வந்து பேச ஆரம்பிங்க நிறைய பிராக்டிஸ் பண்ணுங்க அப்பதான் வந்து இங்கிலீஷ் பேச முடியும் without practice we can't talk anything okay நம்ம எதுவுமே பேச முடியாது பிராக்டிஸ் இல்லாம பிராக்டிஸ் மேக்ஸ் a man perfect பிராக்டிஸ் பண்ணா நாமளும் வந்து சூப்பர்பா இங்கிலீஷ் பேசலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு ஸ்மால் ரீகால் likely to அப்படின்னா ஒரு நிகழ்வு நடைபெறுவதற்கு வாய்ப்பு மிக அதிகம் அதாவது 95% அதிகமா இருக்கிற எல்லா இடத்துலயுமே வந்து நம்ம likely to யூஸ் பண்ணலாம் ஐ மீன் 95% பாசிபிலிட்டி ஒரு ஈவென்ட் நடக்கிறதுக்கு 95% பாசிபிலிட்டி இருக்கிற எல்லா இடத்துலயும் நம்ம likely to யூஸ் பண்ணலாம் சோ likely to ஸ்ட்ரக்சர் சப்ஜெக்ட் பிளஸ் be is not nothing but am is are was both be form verb okay am is are ல வந்து பிரசன்ட்ல யூஸ் பண்ணுவோம் was were வந்து past tense யூஸ் பண்ணுவோம் சோ அத இந்த இடத்துல நீங்க பிளேஸ் வந்து எப்படி சேஞ்ச் பண்றதுன்னு சொல்லிட்டு சும்மா ரீகால் மட்டும் தான் நெக்ஸ்ட் likely to plus v1 is nothing but present form of verb plus etc okay நெகட்டிவா இருந்துச்சுன்னா not likely to மட்டும் சேர்த்துக்கீங்க or unlikely to சேர்த்துக்கலாம் ஓகே and மிக அதிகம் ஒரு நிகழ்வு வந்து நடைபெறுவதற்கு மிக அதிகம் அப்படின்னா more likely to யூஸ் பண்ணலாம் மிக மிக அதிகம் அப்படின்னா very likely to யூஸ் பண்ணலாம் மிக 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 அதிகம் அப்படின்னா most likely to யூஸ் பண்ணலாம் சோ இனிமே வந்து நீங்க நிகழக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னா நீங்க likely to யூஸ் பண்ணி ஈஸியா சென்டென்சஸ் வந்து பேச ஆரம்பிச்சிடலாம் okay friends this lesson was very useful to you if you like this video please click the like button don't forget to click the like button I'll see you soon some other interesting video until bye bye take care